கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களையும் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையினால் தேற்றி வழிநடத்துகிற ஆவியானவர் இந்த நாளிலும் கூட ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசி நம்மை நடத்த விரும்புகிறார். வேத வார்த்தைப்படியாக சொல்கிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தனாகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நம்மள அநேகருக்கு ஒரு பெரிய கேள்வி, எவ்வளோ நாளாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், இவ்வளோ வருஷமாக நான் ஜெபிக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை, எனக்கு ஏன் இந்த நன்மையை கொடுக்கல, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி அற்பமாக எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. பார்க்குறவங்கெல்லாம் ஏளனமாக பார்க்குறாங்க, எல்லாருடைய பார்வையிலும் உதாசீனப்படுத்தப்பட்டவனாகவே நான் காணப்படுறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களா? வேதாகமத்தில் யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, தன் தகப்பனோடு இருக்கும்போது அவ்வளவு சிறப்பாக இருந்தவன் தான், செல்வ செழிப்போடு வாழ்ந்தவன் தான். என்றைக்கு தரிசனத்தை சொன்னானோ அவன் வாழ்க்கையில் அவன் சகோதரர்கள் அற்பமாக எண்ணப்பட்டா, எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்டான். அவனை தான் ஆண்டவர் கனப்படுத்தினார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்ற வார்த்தையை வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றி கொடுத்தது மாத்திரமல்ல, யாரெல்லாம் அற்பமாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு அவனை கொண்டு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றி வைத்தது வேதம் சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஏற்ற காலத்தில் அவர் தீவிரமாய் நடப்பிக்கிறவர் என்பதற்கு யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்னுதாரணமாய் காணப்படுகிறது. அதே போல தான் தாவீதோட வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, தாயின் தகப்பன் மறந்துட்டாங்க, அவன் இருக்கிறதே ஒருத்தர் நினச்சி பார்க்கலானா, தேவனாகிய கர்த்தர் அவன் மேல் நினைவு கூர்ந்தவராக அவனை தேடி போய் சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணி அவனுக்காக முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தீவிரமாய் நடப்பித்ததை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபுடைய மனைவியாக லேயாளுடைய வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க, எல்லாராலையும் அற்பமாக எண்ணப்பட்டவ தான். ஆனால் அவள் வாழ்க்கையின் மூலமாக தான் தேவன் சந்ததியை பெருக பண்ணி கர்த்தருடைய வருகைக்கான சந்ததியாக தேவன் முன்குறித்து ஆசீர்வதித்ததை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. நீங்கள் எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம், சிறியவங்களாக தாழ்த்தப்பட்டிருக்கலாம், எல்லா சூழ்நிலை ஏழ்மையாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். கர்த்தருடைய தரிசனத்தில் நம்ம நிலைத்திருப்போம் வேணாம், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம் வேணாம், நம்முடைய வாழ்க்கையை 1000 தேவன் பல மடங்கு ஆசீர்வதித்து ஏற்ற காலத்தில் முயற்சி வைக்க உண்மையுள்ளவர் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிற இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுவோம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் சுதந்திரத்துக் கொள்ள தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தை விசுவாசி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தர் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பு இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி வார்த்தை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை தீவிரமாக நடப்பீங்க, சாட்சியை நிறுத்துங்க. கண்ணம் பெற்று சாட்சியை மாற்று அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை சமாதானம் பெருகட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.